வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு வரவழைக்கப்படுறாங்க. அப்படி வரவழைக்கப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறத ரஷ்யா கொடுத்தாங்களான்னு கேட்டால், ஆல்ரெடி வடகொரியாவிலேயே ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக இன்டர்நெட்டை மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ரஷ்யா. ஃப்ரீயாக இன்டர்நெட்டா? எதுக்காக வடகொரிய வீரர்களுக்கு ஃப்ரீயாக இன்டர்நெட்? ரஷ்யாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் அப்படிங்கிற புதுசாக ஒரு மினிஸ்ட்ரியை உருவாக்குறதுக்கு ரஷ்யா அரசாங்கம் முயற்சி செய்கிறாங்களாமே. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன? ரொம்ப வித்தியாசமான கொஞ்சம் 18+ கண்டென்ட்டாக இருக்க போகுது. பார்த்து இதெல்லாம் கேட்டுக்கோங்க. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த டாபிக் அப்படிங்கிறது இன்றைக்கி ரஷ்யா சொல்கிற மாதிரியோ இல்லாட்டி ரஷ்யாவில் நடக்கிற மாதிரியோ உங்களுக்கு தோணுச்சுன்னா, அது இன்றைக்கி ரஷ்யாவில் மட்டும் கிடையாது, பல உலக நாடுகளில் இதே மாதிரியான ஒரு நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் இதே மாதிரியான ஒரு நிலைமை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உடனே கிடையாது. பாப்புலேஷன் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சடனாக ஒரு பாப்புலேஷன் அப்படிங்கிறது அப்படியே டமார்னு கீழே விழுறது தான். நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் இந்த பூமியில் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாகிட்டே இருக்குது, ஜனத்தொகை கூடிக்கிட்டே இருக்குது, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு மக்கள் பெருக்கெடுத்துருவார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது உண்மை கிடையாது. எந்த அளவுக்கு பீக்காக போகுதோ அந்த அளவுக்கு அந்த ஜனத்தொகை அப்படிங்கிறது சடார்னு கீழே விழும். அதை தான் பாப்புலேஷன் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாப்புலேஷன் கிளிஃபில் தான் இப்போ ஜப்பான் இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க, சீனா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்தியாவுக்கும் இதே மாதிரி ஒரு பீக் அப்படிங்கிறது இருக்குது. ஜனத்தொகையினுடைய உச்சபட்சம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த உச்சபட்சம் வந்துருச்சுன்னா சடனாக நாமும் என்ன செய்வோம்னா நம்முடைய ஜனத்தொகை பாதியாவோ இல்லாட்டி ஒரு 10% அப்படின்னு கம்மியாகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. கடந்த 25 வருடங்கள் இல்லாத அளவுக்கு ரஷ்யாவில் இப்போ பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களால் நம்ப முடியுதா? பிறப்பு விகிதம் கம்மியாகிறதுக்கு மெடிக்கலோ அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ காரணம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் காரணம். அப்போ பிறப்பு விகிதம் இல்லை என்றால் ஒரு நாட்டுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்துருமா விக்கி அப்படின்னு கேட்டால், ஒரு நாட்டில் மனிதர்களே இல்லை, மனிதர்கள் வந்து வயசாகிற வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, புதுசாக மனிதர்கள் இல்லை, சிறுவர்கள் இல்லை, இளைஞர்கள் இல்லைன்னா வயதானவங்களுடைய அந்த வேலையை செய்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கான அந்த வாழ்க்கை. அதன் பிறகு வயது முதிர்ச்சி காரணமாக இறந்து விட்டார்கள் என்றால் அந்த நாட்டில் மக்களே இருக்க மாட்டாங்க. ஒரு நாட்டில் யங்ஸ்டர்ஸ் இல்லைனா யங்ஸ்டர்ஸ் செய்ய வேண்டிய ஜாபெல்லாம் யார் செய்வா? அந்நிய நாட்டிலேருந்து வரக்கூடிய நபர்கள் தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த நாட்டினுடைய அந்த நாட்டுப்பற்று அப்படிங்கிறது அங்கே அந்நிய நாட்டிலேருந்து வந்த நபர்களுக்கு இருக்குமா? அவங்களுக்கு அந்த கலாச்சாரம் தெரியுமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. சொல்லப்போனால் அந்த நாடு அழிஞ்சு இன்னொரு நாடாக உருவாகிடும். இதுதான் பாப்புலேஷன் கிளிஃபினுடைய அவுட்புட். அப்போ இந்த அவுட்கம் வராமல் இருப்பதற்கு ஒவ்வொரு நாடும் என்ன செய்வாங்கன்னா, இந்த பாப்புலேஷன் கிளிஃப் வராமல் இருப்பதற்கு பல சட்டங்களை நிறைவேற்றுவார்கள், சில சலுகைகளை தருவார்கள், அள்ளி தெளிப்பார்கள். அதை மாதிரியான ஒரு அள்ளி தெளிப்பு தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் இங்கே வந்தாங்க. ஒரு 10,000 12,000 இராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்குள்ளே வந்திருப்பாங்க, அங்கேருந்து உக்ரைனுக்குள்ளே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த இராணுவ வீரர்களுக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது 24 மணி நேரமும் கொடுக்கப்படுகிறதாம். ஏன்னா வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அடல்ட் கண்டென்ட் எதுவுமே பார்க்க முடியாது, ஃபயர்வால் போட்டிருப்பாங்க, இன்டர்நெட் இல்லை இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் இருக்கும்போது அது எல்லாமே ஃப்ரீயாக ரஷ்யாவில் கிடைக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி வடகொரியாவுக்குள்ளே பரவினால் கூட வடகொரியாவிலிருந்து நிறைய இராணுவ வீரர்கள் ரஷ்யாவினுடைய யுத்த களத்தில் பங்கு பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை ரஷ்யாவுக்கு இருக்குது. அதனால் ஃபுல் டைம் அன்லிமிட்டெட் இன்டர்நெட்லாம் யாருக்கு கொடுக்குறாங்களாம்? வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கிறார்களாம். ஸோ வடகொரிய இராணுவ வீரர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம். ஆனால் ரஷ்யாவை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளோதான் அன்லிமிட்டெட் இன்டர்நெட் கொடுத்தாலும் சரி எங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதுவரையிலும் ரஷ்யாவில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை 5,99,600. ஆனால் 1999 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் 16,000 குழந்தைகள் கம்மியாக பிறந்திருக்காங்க 2024. இதுதான் 25 வருடங்கள் இல்லாத அளவுக்கு ஜனத்தொகையில் இல்லாட்டி இந்த பிறப்பு விகிதத்தில் குறைவு ரஷ்யாவில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அச்சம் உருவாகுவதற்கான காரணம். வெறும் 6 லட்சம் குழந்தைகள் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரஷ்யாவில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே அங்கே குழந்தைகள் பிறப்பு அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்குது. அப்போ குழந்தைகள் பிறப்பு கம்மியாகிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பாப்புலேஷன் கிளிஃப் வரும், அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய அளவில் ஏஜ் ஆகி இறந்துடுவாங்க, மறுபடியும் அங்கே யங்ஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஒரு நாடே இருக்காது, அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் இருக்காது, அந்த நாட்டுக்கு போர் வந்துச்சு அப்படின்னா அதை எதிர்த்து போராடுவதற்கு இராணுவ வீரர்கள் இருக்க மாட்டாங்க, புது கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடிய யங் மைண்ட் அப்படிங்கிறது இருக்காது. இது எல்லாமே அந்த நாட்டுக்கு பெரும் சிக்கல் தான்.
அப்போ இந்த மாதிரியான பிரச்சனை வராமல் இருப்பதற்காக புட்டின் அவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃபீஸ் நீங்கள் ஃப்ரீ டைம் ஏதாவது கிடச்சிச்சின்னா, டீ பிரேக்காக இருக்கலாம், லஞ்ச் பிரேக்காக இருக்கலாம், இந்த டைமில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆணும் பெண்ணும் ஏதாவது செஞ்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகின்றன. ஏன்னா ஆஃபீஸில் கூட இதெல்லாம் செய்யலாமான்னு கேட்டால், எங்கேயாவது ஒன்று செய்யுங்க, குழந்தைய பெற்றுக்கோங்க அப்படிங்கிறது தான் இப்போ புட்டின் அவர்களுடைய ஆசை, தேவை, ரஷ்யாவினுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ இது இப்படி மட்டும் சொன்னால் போதாது, இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு மினிஸ்ட்ரியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா விரும்புவதாகவும், புட்டின் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசகர் சில ஆலோசனை சொன்னதாகவும் எல்லா ஊடகத்திலும் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. பட் வந்திருக்கக்கூடிய செய்திகள் கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. ஸோ ரஷ்யாவினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய முக்கியமான நபர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கலாம். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸுக்கு கீழே நிறைய விஷயங்களை கொண்டு வருவோம். அப்படி அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து விடுவார்கள், இதனால் குழந்தை பெற்று விடுவார்கள், இந்த பாப்புலேஷன் கிளிஃப் அப்படிங்கிறதுலாம் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் அப்படிங்கிறது எதற்காக உருவாக்கப்படுகிறது என்றால், ஒரு ஆணும் பெண்ணும் எந்த நேரத்தில், இல்லாட்டி ஒரு பெண்ணுக்கு தேவையான தேவைகள் என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்காகவும், அவங்க எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கட்டளை இடுவதற்காகவும் தான் இந்த மாதிரியான மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா இதில் கொஞ்சம் ஆலோசனை இருக்கும்ல, ஒரு மினிஸ்ட்ரி உருவாக்குறாங்கன்னா கண்டிப்பாக சில ஆலோசனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதில் முதலாவது ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ லைட் நோ இன்டர்நெட் அப்படிங்கிறது தான். லைட்டும் வேண்டாம், இன்டர்நெட்டும் வேண்டாம். இரவு 10 மணிலேருந்து விடிய காலையில் 2 மணி வரை இன்டர்நெட் இருக்கக்கூடாது, லைட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லி ரஷ்யா யோசிச்சுட்டு இருக்காங்களாம். என்னையா இன்டர்நெட்டும் இல்லாமல் லைட்டும் இல்லாமல் என்னையா செய்ய போகிறாங்க, தூங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்டர்நெட் இருந்தால் மொபைல் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. லைட் இருந்தால் வேறு எங்கேயாவது போய் உலாவிட்டு இருப்பாங்க. லைட்டும் இல்லை, இன்டர்நெட்டும் இல்லைனா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வேறு வழியே இல்லை, அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அவங்க என்ன செஞ்சிருவாங்க, குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி தான் இந்த நோ லைட் மற்றும் நோ இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அடுத்த ஐடியா இதை விட வேறு லெவலில் இருக்கும். இன்சென்டிவ் ஃபார் மதர்ஸ், அது எப்போவுமே இருக்கிறது தானே. இப்போ வீட்லேயே குழந்தைகளை பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய தாய் இருந்தாங்க அப்படின்னா, இல்லாட்டி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவு தொகை என்பது அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியா தான். அதுவும் சாதாரண விஷயமா கிடையாது. நம்ம ஊர் காசுப்படி ஒரு 3-4 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபா வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுலேயும் ஒரு குழந்தை ஆல்ரெடி வச்சு இன்னொரு குழந்தைக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக மாறி இருக்காங்கன்னா அலவன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமா, 3வது குழந்தைனா இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறீர்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி உங்களுக்கு உதவிகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது வேலை என்னென்னா, குழந்தைகளை மட்டும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ச்சியா அப்படிங்கிறது தான் இப்போ ரஷ்யா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் வழியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி. பே ஃபார் த டேட்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ டேட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்கிறது நமக்கு வேணால் கொஞ்சம் ஐயரவாக இருக்கலாம். ஆனால் ரஷ்யா மேற்குலக நாடுகளில் டேட்டிங் போகிறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணம். அப்போ இந்த டேட்டிங் போகிறது அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு டேட்டிங்காக இருந்துச்சு, ஒரு சர்டிஃபிகேட் ஏதாவது தருவாங்களா இருக்கும், எனக்கும் தெரியலை. இதெல்லாம் எப்படி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் சரிபார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு டேட்டிங் ஒரு ஆணும் பெண்ணும் செய்து கொள்கிறார்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், வேறொரு ஆண் கூட இன்னொரு பெண், இல்லாட்டி இந்த பெண் இன்னொரு ஆண் கூட, அதெல்லாமே ஃபஸ்ட்டு டேட்டிங் தானா. அப்போது ஒரே ஃபஸ்ட்டு முறை ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிறாங்க, அவங்க ஃபஸ்ட் டேட்டிங் போகிறாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம ரஷ்ய அரசாங்கத்திடம் நானும் இவங்களும் ஃபஸ்ட்டு டேட்டிங் போகிறோம், எங்களுக்கு உதவித்தொகை தாருங்கள் அப்படின்னு கேட்டால் இந்திய மதிப்புப்படி ஒரு 5000 ரூபாய் எடுத்து தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5000 ரூபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குமா. அடுத்ததாக நீங்கள் வேறு ஏதாவது டேட்டிங் இந்த பெண் கூடயோ இல்லாட்டி இந்த ஆண் கூடயோ மறுபடியும் சேம் நபர் கூட நீங்கள் டேட்டிங் போனீங்கன்னா இந்த தொகை கிடைக்காது. அடுத்த நபர் கூட நீங்கள் டேட்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு 5000 ரூபா கிடைக்கும். இப்படி மாற்றி 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 நீங்கள் டேட்டிங் போகிறதுக்கு யார் தருவாங்களாம் காசு, மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ்லேருந்து உங்களுக்கு ரஷ்யா காசு தருவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா இது. ஆனால் 5000 ரூபா டேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கோங்களேன். அடுத்ததாக வெட்டிங் நைட்டு பேமெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த வெட்டிங் நைட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது ஃபஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லி. நம்ம ஊரெல்லாம் ஃபஸ்ட் நைட்டுக்கு கட்டிலெல்லாம் அலங்காரம் செய்து அங்கங்கே பூவெல்லாம் போட்டு ஸ்வீட்லாம் வச்சு பால் பலகாரமெல்லாம் வச்சு இதெல்லாம் நம்ம செலவு. ஒன்று பையன் வீட்டு சைட்லையாக இருக்கும், இல்லாட்டி பெண் வீட்டு சைடு செலவாக இருக்குது, ஏதோ ஒரு செலவு தானே. ஆனால் இந்த செலவுலாம் வேணாம், ரஷ்யர்களுக்கு அந்த செலவுலாம் வேணான்னு நினைக்கிறாங்க.
நீங்கள் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணுங்கள், அது 5 ஸ்டாராக இருக்கட்டும் 7 ஸ்டாராக இருக்கட்டும், ஹோட்டல் புக் பண்ணுங்கள். அப்படி ஹோட்டலில் புக் பண்ணி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா அந்த நைட் எங்களுடைய செலவு. அதுக்காக நாங்கள் ஒரு 23,122 ரூபா இந்திய தொகையின்படி 23,000 ரூபா உங்களுக்கு இந்த வெட்டிங் நைட் பேமெண்ட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. நல்லா இருக்குல்ல இந்த ஐடியா? ஆனால் இந்த ஐடியா வரப்போகுதாங்க. சரிப்பா இவ்வளோதானா, வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கா. பெண்கள் மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில தகுதிகள் அப்படிங்கிறத வச்சு பெண் ரொம்ப நாளாக ஒரு ஆண் கூட பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சைக்காலஜிலாம் அவங்க தெரிந்து கொண்ட பிறகு அவங்கள பற்றியான இன்ஃபர்மேஷன் கிடைப்பதற்காக ஒரு ஆஃபீஸ்லேயே என்ன செய்யலாமா, ஒரு பெண்ணுடன் எப்படி வேணாலும் பேசலாமா. எப்படி பேசலாமா, அதுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஏஜில் செக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா. அப்படி கேட்டதுக்கு அந்த பெண் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும். இல்லை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கிடையாது, பட் நீங்கள் செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள ஃப்ளட் பண்ணுற மாதிரியான அந்த கேள்விகள் எல்லாமே கேட்கலாமா. அடுத்ததாக நீங்கள் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் ஏதாவது போடுறீங்களா அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி, அந்த கேள்வி கேட்பாங்களாம். அதுக்கெலாம் உண்மையாக பதில் சொல்லணுமா. அடுத்ததாக இன்ஃபர்டிலிட்டிக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, நீங்கள் கருவுறுவதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற கேள்வியோ, ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியோ, செக்ஷுவல் டிசீஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வியோ, நீங்கள் எவ்வளோ முறை இந்த மாதிரியான ப்ரெக்னெண்ட்டாக மாறியிருக்கீங்க இப்படின்னு சொல்கிற அஜால் குஜால் கேள்விகள், ப்ளஸ் மென்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட கேள்விகள், ப்ளஸ் அந்த பெண்ணினுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரியான கேள்விகள், இதெல்லாம் கேட்டு பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொல்லாத பெண்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னையா இது, இவ்வளோ தூரம் பார்த்த அந்த ஐடியாலாம் ஓகே, பட் இந்த கேள்விகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்டால், இந்த கேள்விகளை வைத்து அந்த லோக்கல் கவர்மெண்ட், ரஷ்யாவினுடைய ஒவ்வொரு மாகாணம் இருக்கும், அந்த மாகாணத்தில் ஒவ்வொரு கவர்மெண்ட் இருக்கும். அந்த கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இடத்துல பெண்கள் இப்படி தான் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புதிய சட்டத்திட்டங்களை உருவாக்குவதற்காக தான் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே கேட்கப்படுகிறதாம். ஸோ இந்த கேள்விகளை ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் பெண்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்டு படிப்படியாக அதை எல்லா பெண்களிடமும் கேட்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்தது கேட்டது எல்லாமே கொஞ்சம் ஐயரவாக இருந்தாலும் இது எல்லா ஊர்லையும் நடக்க போகுது. பெண்ணை மோகப்பொருளாக பார்க்கக்கூடிய நம்முடைய இங்கே இந்தியாவிலையும் இல்லாட்டி தமிழ்நாட்டிலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெண்ணை வெறும் போகப்பொருளாக மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பெண்ணுக்கு மனசு இருக்குது, இல்லை காதல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாட்களில் பெண்ணை ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக மட்டும் பார்க்கக்கூடிய நிலைமை வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த பெண்ணினுடைய மதிப்பு பல மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தாய்க்கு இணங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட ஒரு கடவுளாக பெண்ணை பார்த்து, ஐயோ அம்மா நீங்களா ஒரு 2 குழந்தைய பெற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஒரு பெண்ணினுடைய நிலைமை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பேர். இல்லைப்பா பெண்ணினுடைய நிலைமை இன்னும் மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. பட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் அப்படிங்கிற இந்த ஐடியா, அந்த ஐடியாவுக்கு பின்னாடி நான் சொன்ன சில ஐடியாஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். யாரெல்லாம் ரஷ்யாவுக்கு போகிறீங்க கை தூக்குங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். உண்மையை சொல்லிடாதீங்க, பொய்யாவும் எதுவும் சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளேயே இருக்கட்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.